பைத்தான்ல string functions பத்தி பார்க்க போறோம். Python string. A string is a data structure in Python that represented the sequence of character. Is an immutable data type, meaning that once have a creating a string, you cannot change it. The string are used widely in many different applications, such as storing and manipulating the data type, representing name, address, or other type of data that can be represented as text. அப்படின்னா பைத்தான்ல ஸ்ட்ரிங்னா கேரக்டரோட செக்யூன்ஸ் லெட்டர் நம்பர் ஸ்ட்ரிங் இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் ஹலோ. நம்ம அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும்ல, ஹலோ பைத்தான் சென்னை அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியா ஸ்ட்ரிங், அது ஒரு வேர்ட்ஸ். ஸ்ட்ரிங் இஸ் அ இம்யூட்டபிள் டேட்டா டைப். இம்யூட்டபிள்னா ஒன் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண முடியும், அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ண. அப்புறம் கிரியேட்டிங் எ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். பைத்தான்ல வந்து ஸ்ட்ரிங் 3 விதமா கிரியேட் பண்ண முடியும். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ்னா சின்ன ஒரு ஹலோ அப்படிங்கிறத, டபுள் கோட்ஸ்ங்கிறது ஒரு வேர்ட்ஸ் பைத்தான் அப்படிங்கிறத, ட்ரிபிள் கோட்ஸ்னா ஒரு சென்டென்ஸை வந்து ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. Accessing the character in Python string. In Python string include the character of string can be accessed by using the method of indexing. Indexing as allow negative address reference to access character from the back of string. Example -1 refers to the last character, -2 refers to the second last character, and so on. பைத்தான்ல ஸ்ட்ரிங்கோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஆக்சஸ் பண்ண இன்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. இன்டெக்ஸ்னா ஒரு கேரக்டரோட பொசிஷன். இப்ப நேம் அப்சா காலேஜ்னு இருக்கு, அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து அப்சா காலேஜ்ங்கிற வந்து 10 வரைக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் 0, செகண்ட் கேரக்டர் 1, தேர்ட் கேரக்டர் 2 அப்படின்னு அசைன் ஆகும். இதுல வந்து நெகட்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. பைத்தான்ல நெகட்டிவ் இன்டெக்ஸ் யூஸ் பண்ணினா ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்ல இருந்து கேரக்டர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்ப லைக் அப்சா காலேஜ் இருக்கிறது வந்து லாஸ்ட் இல இருந்து -1, -2, -3 அப்படின்னு லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து கவுண்ட் ஆகும். இப்ப இதுல வந்து இன்டெக்ஸ் எரர்னு ஒரு டைப் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இன்டெக்ஸ் லிமிட்க்கு வெளியே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணினா இன்டெக்ஸ் எரர் வரும். இன்டெக்ஸ்க்கு ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோட் ஆர் அதர் டைப் யூஸ் பண்ணா டைப் எரர் வரும். இப்ப கீழே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நேம் ஈக்குவல் டு அப்சா காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பிரிண்ட் இண்டிவிஜுவல்னா நம்ம வந்து அப்சா காலேஜ்ங்கிறது பிரிண்ட் ஆகும் நேம்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங். நேம் பிராக்கெட்ல வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்னா ஏங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் லாஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் -1. -1 நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து இ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். வந்து string slice. In Python, the string slice method is used to access the range of the character in string. Slice in string is done by using the slice operator. Example colon is one of the thing to keep in mind while using the method is that string written that slice included the character at the start index but not the character at the last index. பைத்தான்ல ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்க அதுக்கு வந்து கோலன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்டிங் பொசிஷன் வரைக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்குற கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் ஃப்ரம் 4 to 12 இருக்கும். இது என்னன்னா இன்டெக்ஸ்ல 4 இருந்து 11 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 12 வந்து பிரிண்ட் ஆகாது. அதே அப்படியே கீழே பாத்தீங்கன்னா பிட்வீன் 4 and 7 அதுக்கு இன் பிட்வீன்ல இருக்க இன்டெக்ஸ்ல 4ல இருந்து லாஸ்ட் 7 வரைக்கும் உள்ள கேரக்டர் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இதுல உங்களுக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பைத்தான் ஸ்ட்ரிங்
By accessing the character from the string, we cannot also reverse string in Python. We can access a string by using string slice method. இது எப்படின்னா இந்த நேம்னு கொடுத்து இங்க அப்சா காலேஜ்னு கொடுத்துருக்கோம்ல, இது இது என்ன பண்ணும்னா அப்படியே நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணும். அப்சா காலேஜ்ங்கிறத வந்து இசிஜி இசிஜிஇஎல்எல்ஓசி ஏஎஸ்பிஏ அப்படின்னு வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணும். இதுக்கு வந்து ரிவர்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. Formatting of string. String in Python can be formed with the use of format method, which is very versatile and powerful tool for formatting string. Format method is string contains curly braces as placeholder, which can hold argument according to the position or keyword to specify the order. பைத்தான்ல ஸ்ட்ரிங் ஃபார்மட்னா ஸ்ட்ரிங்ல வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுவாங்க. இது ஃபார்மட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. கர்லி பிரேசஸ் பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபார்மட் மெத்தட்ல வேல்யூஸ் பாஸ் பண்ணி அந்த அந்த பிரேசஸ்க்குள்ள ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஃபார்மேட்டிங், நெக்ஸ்ட் கீவேர்ட் ஃபார்மேட்டிங், தேர்டு வந்து அலைன்மெண்ட் ஃபார்மேட்டிங். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஃபார்மேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்ல 2 0 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபார்மேட் ஆகும்னா பத்மாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 0 பொசிஷன்லையும், ஆனந்த்ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும், லிங்கேஷ்ங்கிறது வந்து செகண்ட் பொசிஷன்லையும் பிரிண்ட் ஆகும். இப்போ உங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி 2 0 1, ஸோ 2ங்கிற கேரக்டர்ல வந்து லிங்கேஷும், 0ங்கிற இதுல வந்து பத்மாவும், 1ங்கிறது வந்து ஆனந்தும் இந்த ஃபார்மேட்ல வந்து இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஃபார்மேட்டிங். இதுல வந்து ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஏஎல்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேரக்டர் இது பேஸ் பண்ணி இதுவாகும். ஏனா ஏ ஃபார் ஆனந்த், எல் ஃபார் லிங்கேஷ், பி ஃபார் பத்மா அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஃபார்மேட்டிங். அலைன்மெண்ட் ஃபார்மேட்டிங்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் லெஃப்ட் சென்டர் ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணா இது யூஸ் பண்ணுவாங்க. லெஸ் தென் சிம்பிள் கொடுத்தோம்னா லெஃப்ட்லையும், ரைட் சிம்பிள் கொடுத்தோம்னா ரைட்லையும் இது பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க வந்து 10னா ஸ்பேஸ் வித், அதோட வித் கணக்காகும். Integers such as binary, hexadecimal, and etc. and floats can be round or display in exponent form with the use of format specifier. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ஆஃப் இன்டிஜர்ஸ். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து பைத்தான்ல நம்பர், இன்டிஜர், ஃப்ளோட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல டிஸ்பிளே பண்ண இந்த ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது பைனரி ஃபார்மேட், ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட், எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட், டெசிமல் ரவுண்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து ஃபார்மேட்டிங் ஆஃப் இன்டிஜர். இது வந்து இன்டிஜர் நம்பரை பைனரி அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள 0:b, b ஃபார் பைனரி, பைனரி ஃபார்மேட்ல 16ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 16ஓட பைனரி ஃபார்ம் வந்து 10,000. ஸோ இங்க வந்து 10,000 பிரிண்ட் ஆகும். அதே பாத்தீங்கன்னா இங்க வந்து அதே மாதிரி கர்லி பிரேசஸ்ல 0:x கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல்ல வந்து பைனரியோட ஃபார்ம் என்னன்னா 10. இங்க வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ஆஃப் ஃப்ளோட்ஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 0:e ஃப்ளோட் நம்பர் எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்ல டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ இங்க ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல 0:e, இந்த ஃபார்மேட் புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸ்போண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 1.656458e plus O2 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். இதுல வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ். இது என்னன்னா
ஃப்ளோட் நம்பர் டெசிமல் பிளேஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல வந்து கோலன்ல வந்து 0:.2f ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மேட்ல 1/6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த .2fங்கிறது 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ரவுண்ட் பண்ணும். இப்போ 1.6ங்கிறத வந்து 0.1666 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0.17 அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் கவுண்ட் மெத்தட். ஸ்ட்ரிங் கவுண்ட்னா என்னன்னா உங்க ஒரு வேர்டு எத்தனை டைம் வருது ஒரு சென்டென்ஸ்ல அப்படிங்கறத வந்து கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல வந்து ஐ லவ் ஆப்பிள், ஆப்பிள் இஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டாட் கவுண்ட் ஆப்பிள். ஆப்பிள் வந்து எத்தனை தடவை அந்த இடத்துல வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அவுட்புட் நம்மளுக்கு வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கேபிட்டலைஸ்டு மெத்தட். இது வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் சென்டென்ஸ். இப்போ இதுல வந்து ஹலோ அண்ட் வெல்கம் டு மை வேர்ல்டுன்னு இருக்கு. இதுல ஹலோங்கிறத வந்து கேபிட்டல்ல மாத்தி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்மளுக்கு வந்து கேபிட்டலா மாத்தி பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த கேபிட்டலைஸ்டு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ் மெத்தட். இந்த இன்டெக்ஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா where in the text in the word welcome the text is equal to hello welcome to my world. நம்ம இப்போ வந்து வெல்கம்ல வந்து அதோட பொசிஷன் அதாவது 012 இதுல வந்து 7 பிரிண்ட் ஆகும். அதோட பொசிஷன் மொத்தம் எவ்வளவு 1ல இருந்து 7 பிரிண்ட் ஆகும். வெல்கமோட பொசிஷன் என்னங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் ஜாயின் மெத்தட். Join all items in this tuple into a string using hash character hash separator. இது வந்து நம்ம இப்படி கொடுத்திருக்க மை டியூப்ல கொடுத்திருக்க மொத்த கேரக்டர் ஜான், பீட்டர், விக்கி அப்படிங்கறத வந்து செப்பரேட் பண்ணி ஹேஷ் மூலியமா செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஹேஷ் டாட் ஜாயின் மை டியூபிள் இதை வந்து தனித்தனியா ஹேஷ் பண்ணி காமிக்கும். ஹேஷ் ஜான், ஹேஷ் பீட்டர், ஹேஷ் விக்கி அப்படிங்கறத வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். அதுக்குதான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லோயர் மெத்தட். லோயர் கேஸ் இந்த ஸ்ட்ரிங் இதுல கொடுத்திருக்க கேரக்டர் டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்க ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து ஹலோ மைங்கிறது லோயர் கேஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது வந்து அப்பர் கேஸ்லயும் இருக்கும். இப்போ நம்ம இந்த லோயர் கேஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது எல்லா டெக்ஸ்டும் லோயர் கேஸ்ல பிரிண்ட் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்பர் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸ்ட்ரிங் அப்பர் கேஸ்ங்கிறது வந்து இப்போ இங்க டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து லோயர் கேஸ்ல இருக்கு. இது அப்படியே இந்த டெக்ஸ்ட எல்லாத்துலயும் அப்பர் கேஸ்ல அதாவது கேப்ஸ்ல ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த அப்பர் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் மெத்தடா டைட்டில் மெத்தட் இருக்கு. மேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் ஈச் வேர்ட் அப்பர் கேஸ். டெக்ஸ்ட்ல வந்து வெல்கம் டு மை வேர்ல்டுன்னு இருக்கு. இது வந்து நம்ம டைட்டில் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது வெல்கம்ல உள்ள டபிள்யூ கேப்ஸ்லையும் அடுத்து உள்ள வேர்டு டூவோட டீல கேப்ஸ்லையும் மையோட எம் கேப்ஸ்லையும் டபிள்யூட கேப்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து தனித்த ஈச் வேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல பண்ணி கொடுக்கறது தான் இந்த டைட்டில் மெத்தட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.